ஆயிஷாவும் அவங்களோட 2 பிள்ளைங்களும் வந்துட்டு ஒரு புது வீட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த வீடு வந்துட்டு நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சு பார்த்துருக்காங்க. அந்த வீட்டில் வந்து நைட் ஆனாக்கா பயங்கரமான சவுண்டு கேட்கும். ஏதோ ஒரு பெரிய உருவம் நடந்தால் என்ன மாதிரி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அந்த இடத்துக்கு புதுசாக வந்தனால வந்துட்டு சரி பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டோம், அந்த வீட்டோட வாடகை கூட வந்து விலை குறைவுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த வீட்டுக்கு அவங்க குடி போகிறாங்க. இன்னொரு ஆயிஷாவும் அவங்க 2 பிள்ளைங்களும் வந்து அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க 2 பிள்ளைங்கள வந்து ஒரு பிள்ளைக்கு மட்டும் யாரோ வந்து அவங்க கூட வந்து பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன பையன் உருவம் மட்டும் அவங்க கண்ணுக்கு தென்பட்டுருக்கு. இவங்களும் பார்த்துட்டு வந்து முன்னாடிக்கு வந்து யாரு கூடயும் வந்து அந்த பொண்ணு தனியாக பேசிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு பயந்துருக்காங்க. ஸோ மந்திரிச்சுலாம் விட்டுருக்காங்க, இது ஏதோ பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து அதெல்லாம் பார்த்தும் வந்து எதுவுமே செய்யப்படல. கடைசியாக வந்துட்டு ஒரு நாள் வந்து வீட்டில் எல்லாமே தூங்குறப்ப வந்துட்டு பயங்கரமாக வீட்டுக்குள்ளே இடி இடிச்சா எந்த மாதிரி சவுண்ட் அடிக்குமோ அந்த மாதிரி சவுண்டு வந்திருக்கு. வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்துருக்காங்க. நடு வீட்டில் மட்டும் ஒரு பெரிய ஓட்டை, அதாவது ஓட்டை உடச்சிக்கிட்டு வந்து பெரிய ஓட்டை வந்து அது பிடிக்கும். நடு வீட்டில் ஓட்டை வந்தால் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டை வந்திருக்கு. பயந்துக்கிட்டு வந்துட்டு உடனே வந்துட்டு வெளியே போய் நிற்கிறாங்க குடும்பத்தோட. எதனால இப்படி நடக்குது அப்படின்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்து ஒரு பூமாவை கூப்பிடுறாங்க, அதாவது பேய் ஓட்டுறவரை கூப்பிடுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை பார்த்துட்டு நார்மலாக பார்த்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறது சாதாரண இது கிடையாது, இந்த வீட்டில் பெருசாக ஒன்று இருக்குது, ஆனால் வந்து இப்போதைக்கு வந்துட்டு என்னால் எதையும் முழுச சொல்ல முடியாது, இப்போதைக்கு நான் வந்து மந்திரிச்சிட்டு மட்டும் போகிறேன் சொல்லிட்டு வீட்டில் வந்து மந்திரிச்சிட்டு மட்டும் போயிருக்காரு. ஆயிஷாவோட அம்மா வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பயங்கரமாக சவுண்டு கேட்டிருக்கு. அந்த சமயத்தில் அவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்த வேகத்துக்கு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா இது வரைக்கும் யாரோ ஒரு உருவத்து கூட பேசுறதுக்குன்னு சொன்ன பொண்ணு வந்துட்டு இப்போ பயங்கரமாக உக்ரோஷமாக அவங்கள பார்த்து, அதாவது சாதாரணமாக ஒரு பொண்ணு மாதிரி பொண்ணு உடம்புல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உருவத்தோட ஆவி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆங்காரத்தோட கையில் ஒரு பெரிய கோடாலியை வச்சுட்டு ஆனால் வீட்டில் அவங்கள பார்த்துட்டு முறைக்கிட்டேன்னு பிள்ளை. அதுக்கப்புறம் என்ன நினச்சினாக்கா, ஆயிஷாவோட அம்மா வந்துட்டு பயத்தில் வந்து அந்த பூமை கால் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த பேய் ஒட்டுற கால் பண்ணியிருக்காங்க. அவர் திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியாக வந்து உரிம்பிக்கிட்டு வந்திருக்காங்க பயங்கரமாக. ஓகே, அந்த பூமை வந்து அவங்ககிட்ட அந்த பிள்ளைகிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு என்ன வேணும், நீ யார் அப்படி கேட்டிருக்காரு. அந்த பிள்ளை வந்து அது கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே வந்து அந்த பிள்ளை பதில் சொல்லுது. நான் வந்து இங்கே ஒரு விஷயத்தை சரி பண்ண வந்திருக்கேன், நான் 500 வருஷம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கு. என்ன விஷயத்தை சரி பண்ண வந்திருக்குன்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு பதிலாவதுன்னு சொல்லியிருக்கு, இந்த வீட்டுக்கு அடியில் வந்து ஒரு பையனோட உடல் வந்து புதைச்சி வச்சிருக்காங்க, அவனை மீட்டு எடுத்து அவனை எரிக்கணும், அவனுக்கு விமோச்சனை கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்கு. நீ சொல்கிறத நம்ப முடியாது அப்படி சொல்லியிருக்காரு. அது மறுபடியும் அவர் எதிர்பேச்சுக்கு உரிமிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு ரூமில் அடைச்சிட்டு ஆயிஷா போய் படுத்து தூங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா, நடுராத்திரி மறுபடியான இடி அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. அதாவது அந்த பொண்ணு ரூம்லேருந்து வெளியே வந்திருக்கா, அதுவும் கையில் ஒரு கோடாலியோட. கையில் கோடாலியில் வந்து அந்த பொண்ணு நடு வீட்டில் கீழே இருக்கிற இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறா, உடைக்கிற அந்த கல்லை போட்டு. அந்த கல்லை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த 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 இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்டினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த இடத்துல உண்மையிலே
ஒரு அழுகின உடம்பு இருந்திருக்கு. இதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், இந்த உடம்பை எப்படியா எரிச்சிருங்க அப்படின்னு கேட்டு அந்த உருவம் அவங்க உடம்புலேருந்து போயிடுது. அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு வந்துட்டு ஒரு உருவத்துக்கிட்ட பேசுவா, அதாவது அந்த பையன்கிட்ட. ஓகே, அந்த பையன் வந்து அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லியிருக்கான், என் உடம்பு நடுவில் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான். ஓகே, ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்துட்டு அதை வந்து அலட்சியமாக ஏற்றிருக்கா. ஓகே, ஆனால் அந்த பையனுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னொரு உருவம் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. எப்போ அந்த வீட்டில் இடி இடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சோ, அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு ஓட்டை வந்துச்சோ, அப்போ தான் வந்து 500 வருஷம் பழமை வந்த அந்த ஜின் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அந்த பையனுக்கு உதவி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஷாவோட அந்த 2 பொண்ணுங்களும் வந்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வந்து ஹாப்பினஸாக தான் இருந்திருக்கு.